இப்படி வேர்க்க விறுவிறுக்க நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில தான். கிட்டத்தட்ட இந்த திருவிழா வந்து ஒரு மாசம் நடக்குங்க. சுத்து வட்டார மக்கள் எல்லாருமே இங்க கூடுவாங்க. இன்னைக்கு வந்து 9வது நாள் திருவிழா. உண்மையாவே அருமையா இருக்கு. நான் வந்து திண்டுக்கல் தான், ஆனா நான் இந்த திருவிழா டைம்ல நான் வந்தது கிடையாது. இந்த டைம் என்னதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கலான்னு வந்து உண்மையிலே சூப்பரா இருக்கு. நிறைய குழந்தைகள் வந்து மீனாட்சி வேஷம், அப்புறம் வந்து சிவன் வேஷம், அப்புறம் வந்து நிறைய கருப்பன் வேஷம் பார்க்கறதுக்கே உண்மையிலே ரொம்ப அழகா இருக்குதுங்க. கஞ்சே பட்டுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் டைம்லாம் வரும்போது என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரிலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை வந்துருச்சு. அடுத்து வர வெள்ளிக்கிழமை வந்து நம்ம அழகர் வந்து ஆத்துல இறங்குற நாள். அன்னைக்கு தான் வந்து மதுரையே வைபா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு டைமாவது இந்த திருவிழாக்கு நீங்க எங்க இருந்தாலும் வந்து பாருங்க. ஒவ்வொரு சிலைகளும் பாருங்களேன். ஐயோ, உண்மையிலே நம்ம மக்கள் வந்து ரொம்ப அற்புதங்க. அவ்வளோ அழகா செதுக்கி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்குது. வாங்க, கண்டிப்பா வந்தீங்கன்னா இந்த கடையை நீங்க அவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா அழகான பொருள், பூஜை பொருள் எல்லாமே சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. அக்கா, இது என்ன வேறுங்கக்கா? இதுவாம்மா வெட்டி வேர்மா. வெட்டி வேர்ல விசிறி நல்லா இதுல வந்து லேசா வந்து தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம வீசினோம்னா கூலாவும் காத்து வரும், நல்ல ஸ்மெல்லாவும் இருக்கும். நம்மளுக்கு ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுல சும்மா வாங்கி தொங்க விட்டோம்னாலே இந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு அந்த வீடு ஃபுல்லாவே பரவி ஒரு நல்ல மங்களகரமான ஒரு சூழ்நிலையை வந்து வீட்டுக்கு கொடுக்கும். இப்போ இந்த கடைக்குள்ள வரும்போது இந்த ஸ்மெல்லுங்களா வந்துச்சுங்களா? ஆமா, வெட்டிவேரோட வாசம் தான் ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? வெட்டிவேர் வாசம் நல்லா. இது லைட்டா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க வீட்டுல சும்மா தொங்க விட்டீங்கன்னாலே வீடு ஃபுல்லா வெட்டிவேர் வாசம் கம கம கமன்னு இருக்கு. ஹலோ, உங்க பேர் என்ன? அப்படியா? வருஷம் வருஷம் நீங்க வேஷம் போடுவீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லு. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? உங்க பேரு? பேர் சொல்லு. கஸ்பு. நீங்க ரொம்ப மீனாட்சி அழகா இருக்கீங்க. நீங்க என்ன முருகன் வேஷம் போட்டிருக்கீங்களா? உங்க பேர் என்ன? அப்படியா? எந்த ஊர் நீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம்மா நீங்க? ரொம்ப அழகா இருக்கீங்க, கியூட்டா இருக்கீங்க. மக்களே, உண்மையிலே இங்க வந்து மீனாட்சி வேஷம், முருகன் வேஷம், சிவன் வேஷம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க அருமையா இருக்காங்க. பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்காங்க. மதுரை வீரன் தானே என்னை உசிப்பி விட்டு வீணே, இனி விசிலி பறக்கும் தானே. இந்த கயிறு எதுக்கு தரீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீண்ட மாங்கல்ய பாக்கியத்தோட இருக்கணும். நீண்ட மாங்கல்ய பாக்கியத்தோட இருக்கணும். நாளைக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது, அதுக்காண்டி கூட இருக்கலாம். அதுக்கான எல்லாரும் கொடுப்பாங்க. அது நாளைக்கு தாலி பாக்கியம் வந்து நினைச்சிருக்கணும். வீட்டுக்காரர் நல்லா இருக்கும்னு சொல்லி கொடுக்குறோம். நல்லா இருக்கும், வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னு எடுத்துக்கணும். பிளஸ் நாளைக்கு வந்து திருக்கல்யாணம், அதனாலையும் கொடுத்துருக்கோம். ரொம்ப நன்றிக்கா. இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதுவும் 9வது நாள் திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பர்டிகுலரா என்ன திருவிழான்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம். மதுரை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்க திண்டுக்கல் மக்களுக்கும் ஒரு வணக்கம். நாங்கள் எல்லாரும் இப்போ எதுக்கு வந்திருக்கோம்னா, இங்கே வந்து 9வது நாள் திருவிழா. அதாவது இந்த திருவிழா நேம் வந்து திக் விஜயம்ங்கிற பேர். திக் விஜயம்னா என்னன்னா, நம்ம மீனாட்சி அம்மன் வந்து கோவமா ரொம்ப வந்து எல்லா ஜனங்களையும் காப்பாற்றுறதுக்காண்டி போர் தொடுத்து போயிட்டே இருக்கிறாங்க. போர் தொடுத்து ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து எல்லா போரையும் முடிச்சுட்டு சிவபெருமானை நோக்கி போயிட்டு இருக்காங்க, கோபத்தை காட்டுறதுக்கு. ஆனால் சிவபெருமானை பார்த்தவொடனே சிவபெருமானை பார்த்த பின்னாடி என்ன ஆயிடுச்சு, அவங்க கோபம் எல்லாமே போயிட்டு நார்மலாக அவங்களுக்கு எப்போது 3 மார்பகம் இருக்குமா, அந்த ஒரு மார்பகம் மறைஞ்சிடுன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு மார்பகம் மறைஞ்சிட்டு சாமியை பார்த்து ரொம்ப லவ்வாக ஃபீல் பண்ணி உடனே சாமி கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ சாமி, ஐ லவ் யூ சிவான்னு சொல்லிட்டாங்களாம். ஐ லவ் யூ சிவான்னு சொன்ன உடனே சிவாவும் ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாளைக்கு தான் திருக்கல்யாணம் நடக்குது. அதுதான் இது எங்க லைஃப்ல இன்னைக்கு நடந்தது. ஆமா, எங்க லைஃப்ல இன்னைக்கு கிளம்புறப்ப பயங்கர சண்டை, அது வேற விஷயம். அது திக் விஜய் மாதிரி தான் இருந்தது. அப்புறம் பார்த்தவொடனே அவரை பார்த்தவொடனே சாந்தம் ஆயிட்டேன் நானும். இது லைஃப்ல இவங்களாம் நேரா பார்த்தாங்க லைவ்ல அந்த விஷயத்த. பெண்கள்னாலே வந்து 2 குணம் இருக்கும். ஒன்று போர் குணம் ஒன்று இருக்கு, ஒன்று சாந்த குணம் இருக்கும். அதுதான் இன்னைக்கு வந்து நிரூபிச்சிருக்காங்க. அந்த அம்மாவோட வழியில வந்த நம்ம எல்லாருமே அப்படி வீரமா தான் இருக்கணும். அநீதியை கண்டா பொங்கி எழுகணும். அதே மாதிரி அன்பான கணவனை பார்த்தாலும் அடங்கி போகணும். ஓகேங்களா? இவர் அன்பான கணவர் எனக்கு, அதனால அடங்கி போயாச்சு.
சொல்லுங்க உங்க பேர் என்ன? காவியா. எத்தனை வருஷமா நீங்க போடுறீங்க? நான் இப்ப first time. ஃபர்ஸ்ட் டைம்ங்களா? வேண்டுதலுங்களா? இல்ல ஆமா சரி சரி. எந்த ஊர் நீங்க? ஒத்தக்கடை. எங்க? ஒத்தக்கடை. ஒத்த கடையா? சூப்பர் சூப்பர். இதை ஃபர்ஸ்ட் டைமா? ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. அழகா இருக்கு, அருமையா இருக்கு. Thank you. உண்மையிலே வேற லெவல்ல இருக்காங்க பாத்தீங்க. நம்ம மீனாட்சி அம்மா தாய் எப்படி இருக்காங்க பாருங்க. ஹாய் மேம், நீங்க எந்த ஊர் நீங்க? நான் மதுரை தான். அப்படிங்களா? சென்னை அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓ சரி சரி. சொந்த ஊரு மதுரை. ஆமா, கல்யாணம் பண்ணி போனது சென்னை. அப்படிங்களா? வேண்டுதலுங்களா இது? 2 வருஷமா நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வருஷம் அது வேண்டுதலா மாறிடுச்சு. உண்மையிலே உங்களை பார்க்கறதுக்கு மீனாட்சி அம்மனை நேர்ல வந்த மாதிரியே சூப்பரா இருக்கீங்க. ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? ஆமா, அக்காங்க எல்லாரும் இருக்காங்க. சரி. அவங்க அம்மா அம்மா சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. எவ்வளவு குட்டி குட்டி குழந்தை இருக்காங்க, ஆனா உங்க பொண்ணு பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க. கண்டிப்பா சுத்தி போட்டுருங்க, சரிங்களா? சரி சரி. ஃபேமிலி தைரியம் பொண்ணு. அவங்க பொண்ணு பாத்துங்க, 2 பிள்ளைங்க போட்டு விசிறிக்கிட்டே இருந்தாங்கங்க. யாருங்கன்னு பார்த்தா மேமோட பொண்ணு தான். அவங்களே குழந்தை மாதிரி இருக்காங்க பாத்தீங்களா? வேற லெவல். சொல்லுங்க உங்க பேர் என்ன? சாஷினி. அவங்க என் கசின். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப அழகா இருக்கீங்க. வாங்க வருஷம் வருஷம். ஓரமா வாங்க, ஓரமா வாங்க, ஓரமா நின்னுமா. முடிச்சிட்டாங்க.